என்ன செல்வம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பரவாயில்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பிரியா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்னை பத்தி ஏதாவது விசாரிப்பாளா? என்னை பத்தி நினைக்கவே மாட்டா. அப்புறம் எங்க இருந்து விசாரிக்கிறது? வருத்தப்படாதீங்க தீனா, எல்லாம் சரியாயிடும். நான் ஏன் வருத்தப்பட போறேன்? அதான் நீங்க இருக்கீங்களே, வாக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி அங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சின்னதா ஒரு நப்பாசை. அவ என்னை பத்தி பேசி இருந்தானா, நானும் அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி மனசை மாத்தி 6 மாசம் வெயிட் பண்ணாம சீக்கிரமாவே நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிருப்போம். அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, அதை விடுங்க. பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். நல்லா இருக்கணும். என் குழந்தை தான் என்னை விட்டு போய் சேர்ந்துட்டான். இவன் நல்லா இருப்பான். வண்டி நல்லா இருக்கு. என்ன மாடல்? 2007ங்க. வண்டி விலைக்காக தான் நிக்குது. யாராவது கேட்டாங்கன்னு சொல்லுங்க, வித்துடலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் 2009 மாடல் பாத்துட்டு இருக்கான். எத்தனாவது ஓனர்? சிங்கிள் ஓனர் தாங்க. வண்டி எடுத்து அதை செலவு பண்ண வேண்டியது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. நானே பாத்துட்டேன். ஓ, என்ன விலை சொல்றாங்க? 3000 ரூபாய் சொல்றாங்க. கடைசியா கொடுத்துடலாம். 3000 ரூபாய் தானே? நோ ப்ராப்ளம். என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி டீல முடிச்சிடலாம். இந்த மெயின் டைம் பிரியாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பாருங்க. அம்மா என்ன பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் பேசிடுறேன். ஓகே, வண்டி டீல முடிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். டேக் கேர். ராணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல அண்ணி, குழந்தை, பிரியாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா திடீர்னு 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு போன் பண்ணி தான் உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு நானும் அங்க வந்திருப்பேன்ல. வீட்ல வச்சு பேச வேண்டாம், இங்கேயே உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். வீட்ல பேச வேண்டாமா? ஏம்மா, என்ன விஷயம்? நீயே சொல்ல ஆகாஷ். என்ன 2 பேரும் தயங்குறீங்க? என்னம்மா விஷயம்? பதட்டப்படாதீங்க, சந்தோஷமான விஷயம் தான். நானும் ராணியும் ஹனிமூனுக்கு ஃபாரின் போலான்னு இருக்கோம். ஃபாரின் போறீங்களா? ரொம்ப சந்தோஷமா. எந்த ஊர் போறீங்க? சிங்கப்பூர், மலேசியாக்கு போலான்னு இருக்கோம். அப்படியா? எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். இன்னைக்கு நைட்டே வா? ஆமா, ஆக்சுவலி முதல்ல லோக்கல்ல ஊட்டி கொடைக்கானல் தான் பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டிராவல்ஸ் வச்சிருக்கான். அவன் திடீர்னு சர்ப்ரைஸா டிக்கெட் புக் பண்ணி கையிலேயே கொடுத்துட்டான். சரி, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷங்க. என் தங்கச்சி பிளேன்ல எல்லாம் போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மனசுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வீட்டுக்கு வேண்டாம். ஏம்மா, நீ அர்ச்சனா குழந்தை எல்லாம் பார்க்க வேண்டாம்? அப்படி இல்லனா, உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சோம். சொல்லிட்டோம், கிளம்புறோம்னா. ஏன் ராணி வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? வீட்டுக்கு வந்தா அங்க பிரியா இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு குழந்தையும் பறி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நாங்க வந்து ஹனிமூனுக்கு ஃபாரினுக்கு போறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதனாலதான் வீட்டுக்கு வரலன்னு சொல்றேனா. பரவாயில்ல ராணி, நீ என்னோட தங்கச்சி, என்னோட வளர்ப்புங்கிறது நிரூபிச்சிட்ட. உன்னை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணா, அன்னிக்கிட்டே சொல்லிடுங்கண்ணா. அப்புறம் அம்மா அப்பாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாமே. அம்மா வீடு தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். பழையபடி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமா ராணி, சமீப காலத்துல எனக்கு நடந்த ஒரு ஆறுதலான விஷயம் எதுன்னா அதான். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே மனசு மாறாம இருந்தா நல்லா இருக்கும். மாற மாட்டாங்க தான் நினைக்கிறேன்னா. நான் கூட நீங்க தான் திருந்துட்டீங்களே. வீட்டு பத்திரத்தை பழையபடி அண்ணன் பேர்லயே மாத்த வேண்டியதானு கேட்டேன். வாசுவும் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்கண்ணா. விடுமா, அந்த வீடு எனக்கு வேண்டாம். வாழ்க்கையில உழைச்சி முன்னுக்கு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெரியப்பா வந்துட்டாருன்னா மறுபடியும் அந்த வீட்டை உங்க பேருக்கு எழுதி வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. சரி, நாங்க கிளம்புறோம்னா. சரி, போயிட்டு வரோம். பத்திரம். ராணி, ஒரு நிமிஷம். இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கோ.
வெளிநாட்டுல இந்த 500 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா இதோட மதிப்புக்கு எது கிடைச்சாலும் அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேனா. சரி ராணி போலாமா? பாருங்க. போயிட்டு வரேனா? வரேங்க. போலாமா? போலாம்.